வணக்கம். இந்த வீடியோவில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஏப்ரல் 2021 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். டிஎஸ் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 66 ப்ராப்ளம் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட சேனலில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் 2, இன்கம் டேக்ஸ், லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 சப்ஜெக்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏப்ரல் 2021 கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஷின் நம்பர் 22 தான் வந்து ரேஷியோ அனாலிசிஸ் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் டு ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 66 ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் இருக்க 0.6 நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, பேஜ் நம்பர் 3.134 ரேஷியோ அனாலிசிஸ் டிஎஸ் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஒருவேளை உங்களுக்கு கொஷின் பேப்பரை பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு சம் வந்து இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த கொஷின் நம்பரை எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த ப்ராப்ளமை அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்களே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கூட அட்டன் பண்ணலாம். நீங்கள் கொஷின் நம்பர் போட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்க்கு மார்க் கொடுப்பாங்க. இது ஒரு எக்ஸாம் டிப்ஸ், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ் வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் லோன்ஸ் 50,000, ஒர்க்கிங் கேபிட்டல் 80,000, ரிசர்வ்ஸ் டு கேபிட்டல் 1:2, கரண்ட் ரேஷியோ 2 times, liquid ratio 1.4 times, fixed assets to proprietary funds 0.6, there are no tangible assets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸோட ஃபார்மேட் தெரியணும் அப்படின்னா டிஎஸ் ரெட்டி புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 33 பேஜ் நம்பர் 3.74 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லயாபிலிட்டிஸ்னு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் அப்படின்றத லயாபிலிட்டியை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து அசட்ஸை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஃபுல் லயாபிலிட்டிஸ், ஃபுல் அசட்ஸ் கிடையாது. ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் அப்படின்றது லயாபிலிட்டிஸ் சைடில் ஷேர் கேபிட்டலையும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் நீங்கள் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட். ஓகே, லயாபிலிட்டியை வச்சு பண்ணால் ப்ராப்ளம் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். அசட்ஸை வச்சு நீங்கள் ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ அசட்டை வச்சு கண்டுபிடிக்கும் போது நீங்கள் ஃபிக்ஸட் அசட்ஸோட டோட்டலை எடுத்துக்கோங்க. அதுக்கு நேம் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துடுங்க. அடுத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒர்க்கிங் கேபிட்டல், அதுக்கு நேம் பி. ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயாபிலிட்டிஸ் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஏ ப்ளஸ் பி இருக்குது இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடைக்கும். அதில் இருந்து லாங் டேர்ம் டெப்டை நீங்கள் மைனஸ் பண்ணால் ப்ரொப்ரைட்டார் ஃபண்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி லயாபிலிட்டிஸில் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் கிடைச்சது இல்லையா, 2,40,000. அதுவும் கீழே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அசட்ஸை வந்து எப்படி இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணோம், அந்த அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட்ஸோட ஃபார்மேட். நான் இங்கே இருக்கிற அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன் சரியா? இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைன்னா, ஷேர் கேபிட்டல் தேவை, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தேவை, கரண்ட் அசட், கரண்ட் லயாபிலிட்டி, ஃபிக்ஸட் அசட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கேல்குலேஷன் முடிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ப்ரொப்ரைட்டார் ஃபண்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ரேஷியோவும் ஒர்க்கிங் கேபிட்டலும் இருக்குது இல்லையா, இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட் அசட், கரண்ட் லயாபிலிட்டி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம 5 மார்க் ப்ராப்ளம்லேயே போட்டிருக்கோம். ஒர்க்கிங் கேபிட்டல், கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ கொடுத்தா எப்படி நீங்கள் கரண்ட் அசட் லயாபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ மறுபடியும் நம்ம இப்போது சால்வ் பண்ணலாம்.
ஸோ கரண்ட் ரேஷியோவோட ஃபார்முலாவை நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். கரண்ட் ரேஷியோக்கும் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கரண்ட் ரேஷியோன்றது கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றதும் என்னது கரண்ட் அசெட் கரண்ட் லயபிலிட்டி தான், பட் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஓகேவா? கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஸோ இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் தான். நமக்கு ப்ராப்ளமில் கரண்ட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைம்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா கரண்ட் அசெட்ஸோட ப்ரொபோர்ஷன் 2 அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்றது 1. இங்கே கீழே போடலைன்னா நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். கரெக்டாக? ஓகேவா? ஸோ 2 டிவைடட் பை 1. அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டலில் அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க 80,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த 80,000 இங்கே எடுத்து எழுதிடுறேன். இப்போது நம்ம எப்படி கரண்ட் அசெட் கரண்ட் லயபிலிட்டி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? கரண்ட் அசெட்டோட ப்ரொபோர்ஷன் 2 கரண்ட் லயபிலிட்டியோட ப்ரொபோர்ஷன் 1. இதை வச்சு தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 1. ஓகேவா? அப்போ இந்த 80,000 அப்படின்றது ஒரு பங்கு. ப்ரொபோர்ஷன் என்னது? 1. ஒர்க்கிங் கேபிட்டலோட ப்ரொபோர்ஷன் 1. இதை வச்சு நம்ம கரண்ட் அசெட் கண்டுபிடிக்கலாம். எப்படி கரண்ட் அசெட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அசெட்டோட ப்ரொபோர்ஷன் என்னன்னு சொன்னேன்? 2 இல்லையா? ஸோ 1 ப்ரொபோர்ஷன் அப்படின்றது 80,000 அமௌண்ட். 1 ப்ரொபோர்ஷனுக்கு 80,000 அமௌண்ட். அப்போ 2 ப்ரொபோர்ஷனுக்கு என்ன அமௌண்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1,60,000 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம இதே போல் கரண்ட் லயபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கலாம். கரண்ட் லயபிலிட்டிஸ் உங்களுக்கே தெரியும். ஒர்க்கிங் கேபிட்டலோட ப்ரொபோர்ஷன் 1, கரண்ட் லயபிலிட்டியோட ப்ரொபோர்ஷனும் 1. அப்போ அதே 80,000 தான் இல்லையா? ஸோ நீங்கள் அப்படியேவும் போட்டுக்கலாம். இல்லை நான் கேல்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டலோட ப்ரொபோர்ஷன் 1, அப்போது அந்த அமௌண்ட்டு 80,000. அப்போ கரண்ட் லயபிலிட்டியோட ப்ரொபோர்ஷன் 1. நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணாலும் அதுலேயும் 80,000 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் சப்போஸ் வேறு ப்ரொபோர்ஷன் இருந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நான் போட்டு காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சோமா? ப்ராப்ளமில் நமக்கு லிக்யூட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த லிக்யூட் ரேஷியோவை வச்சு நம்ம ஸ்டாக்கோட அமௌண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லிக்யூட் ரேஷியோவோட ஃபார்முலாவை நான் எடுத்து எழுதிடுறேன். லிக்யூட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமில் கொஷினில் லிக்யூட் ரேஷியோவோட அமௌண்ட் வந்து 1.4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1.4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, எழுதிடுறேன். இதுக்கு மீனிங் என்னென்னா லிக்யூட் ரேஷியோக்கு liquid ratio is equal to liquid assets divided by current liabilities. Liquid assets divided by current liabilities ன்றது தான் இதுக்கு மீனிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம கரண்ட் லயபிலிட்டிஸ் 80,000 தெரியும். லிக்யூட் அசெட்ஸ் கண்டுபிடிக்கணும். லிக்யூட் அசெட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 1.4 டைம்ஸ் இல்லையா? ஸோ அதே கான்செப்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 1 அப்படின்றது நமக்கு 80,000. 1 ப்ரொபோர்ஷன் வந்து 80,000. அப்போ 1.4 அப்படின்றது எவ்வளோ? அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம கரண்ட் அசெட் கரண்ட் லயபிலிட்டி கண்டுபிடிச்ச அதே கான்செப்டில் தான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ லிக்யூட் அசெட்ஸ் வந்து 1,12,000 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த கேல்குலேஷன் போட்டுட்டோமா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதிலேருந்து நம்ம ஸ்டாக்கு கண்டுபிடிக்கலாம். ஸ்டாக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கரண்ட் அசெட்ஸ்லேருந்து லிக்யூட் அசெட்ஸை மைனஸ் பண்ணால் ஸ்டாக் கிடச்சிரும். நமக்கு கரண்ட் அசெட்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1,60,000 இல்லையா? ஸோ 1,60,000 கரண்ட் அசெட் அண்ட் லிக்யூட் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,12,000. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணால் 48,000 கிடைக்கும். இதுதான் நமக்கு ஸ்டாக்கோட வேல்யூ. ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நமக்கு இருக்கிற இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் ரேஷியோ லிக்விட் ரேஷியோவை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சி முடிச்சோம். அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டு ப்ரொப்ரைட்ரி ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம ப்ரொப்ரைட்ரி ஃபண்டு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மெயினான இன்ஃபர்மேஷனே என்னது? நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்ரி ஃபண்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் நம்மளால் ஃபிக்ஸட் அசெட்ஸையும் கண்டுபிடிக்க முடியும், ப்ரொப்ரைட்ரி ஃபண்டையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஓகே, எப்படி போடணும் அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டோட ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு தெரியணும். இது போடுறதுக்கு ப்ரொப்ரைட்ரி ஃபண்டு போடுறதுக்கு பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் என்னென்னா
அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ், இல்லை லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ், எப்படி வேணுன்னா சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொப்ரைட்டரி ஃபண்டை நான் எப்படி வந்து பிரிக்கிறேன்னா, இந்த லயபிலிட்டிஸ் சைடில் என்னென்னலாம் வரும்னா ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட், ஓகேவா, இதுக்குள்ளே லயபிலிட்டியில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ் இருக்கும், அடுத்து லாங் டேர்ம் லோன் இருக்கும், அடுத்து கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நான் என்னன்னு சொல்கிறேன், லயபிலிட்டிஸோட டோட்டல் அப்படின்னு சொல்கிறேன். இதே போல் அசட்ஸுக்கும் நான் வந்து பிரித்து கொடுக்குறேன். அதாவது அசட்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் இருக்கும் நமக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்ஸ் இருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா இன்டான்ஜிபிள் அசட்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ பிரிச்சிட்டேன் நான் என்னென்ன அப்படின்றத. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல அந்த ப்ரொப்ரைட்டரி ஃபண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் அசட்ஸ் டு ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ் 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவை நான் எழுதிக்கிறேன். ஃபிக்ஸட் அசட்ஸ் டு ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ் 0.6 இல்லையா, இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு அதோட அமௌண்ட், அதாவது எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0.6. நான் ஏற்கனவே கரண்ட் அசட்ஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு சொன்ன மாதிரி இதுக்கு மீனிங் என்னென்னா, ஃபிக்ஸட் அசட்ஸுன்றது 0.6, ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட் அப்படின்றது 1. ஓகேவா, இதுதான் அதோட மீனிங். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரொப்ரைட்டரி ஃபண்டை வந்து எக்ஸ் அப்படின்னு நேமிங் கொடுத்துடலாம். ப்ரொப்ரைட்டரி ஃபண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நான் எக்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். லாங் டேர்ம் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லாங் டேர்ம் லோன் கொடுத்துருக்காங்களா ப்ராப்ளமில் அப்படின்னு பாருங்கள், 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். கரண்ட் லயபிலிட்டிஸ் நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, கரண்ட் லயபிலிட்டிஸ் அமௌண்ட் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் 80,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 80,000 எழுதிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே 3 இன்ஃபர்மேஷனில் நமக்கு 2 இன்ஃபர்மேஷன் தெரியும். அசட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸட் அசட்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கலை. ஓகே, ஸோ இந்த ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்றது எவ்வளோனா, ஃபிக்ஸட் அசட்ஸோட ப்ரொபோர்ஷன் எவ்வளோ, 0.6 எக்ஸ் அப்படின்றது தான் ஃபிக்ஸட் அசட்ஸ். ப்ரொப்ரைட்டரி ஃபண்டும் இதுவும் சேர்ந்தது தான் என்னது நமக்கு ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ 0.6 எக்ஸ். ஓகே, அடுத்து கரண்ட் அசட்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். கரண்ட் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000. நமக்கு இன்டான்ஜிபிள் அசட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுமாரி எதுவும் கிடையாது. ஸோ 0. நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், அண்டு எக்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே இருக்கிற 0.6 எக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் 1x, இங்கே இருக்க ப்ளஸ் இங்கே வரும்போது நமக்கு மைனஸ் இல்லையா. ஸோ 0.6 எக்ஸ். அடுத்து இந்த நம்பர்ஸை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே வேறு எந்த நம்பரும் இல்லை, 1,60,000 தான். ஓகேவா, ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருக்க ப்ளஸ்ஸு இங்கே வரும்போது மைனஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். 50,000ம் 80,000 ஆட் பண்ணிங்கன்னா 1,30,000 இல்லையா. ஸோ 1,30,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 30,000 கிடைக்கும். அடுத்து இந்த 1xல இருந்து 0.6x, ஓகேவா, மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0.4x. ஓகே, இப்போ 0.4x அப்படின்றது 30,000. அப்போ எக்ஸ் அப்படின்றது என்ன, இங்கே வந்து மல்டிப்ளைல இருக்குது இல்லையா, கீழே நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து என்ன ஆகிடும், டிவைடு 0.4. ஸோ 30,000 டிவைடட் பை 0.4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 75,000 கிடைக்கும். நம்ம எக்ஸ் அப்படின்றது எதுக்கு நேம் கொடுத்தோம், எக்ஸ் அப்படின்றது ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ். அப்போ இந்த 75,000 அப்படின்றது என்னென்னா ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ். ஓகே, நம்ம ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 இல்லையா. ஸோ 75,000 நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்றது 0.6x இல்லையா. ஸோ 0.6xனா 75,000 ஓகேவா, இன்ட்டு 0.6x. ஓகே, ஸோ இதை தான் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6ஓட மல்டிப்ளை பண்ணால் 45,000 கிடைக்குது. ஓகே, இதுதான் நமக்கு ஃபிக்ஸட் அசட்ஸ் கண்டுபிடிச்ச. மிஷினில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் டு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 1:2. இப்போ நம்ம இந்த ரிசர்வ்ஸ் டு கேபிட்டல் 1:2 அப்படின்றத வச்சு தான்
சால்வ் பண்ண போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கேபிட்டல் எவ்வளோ ரிசர்வ்ஸ் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். 1:2. இதுக்கு மீனிங் என்னென்னா ரிசர்வ்ஸ் வந்து 1 பங்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, கேபிட்டல் வந்து 2 பங்கு அப்படின்றது. அப்போ ரிசர்வ்ஸையும் கேபிட்டலையும் ஆட் பண்ணினா மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு. ரிசர்வ்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் 3 பங்கு. எதுக்காக நான் இந்த மாதிரி ரிசர்வ்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் அப்படின்னு எழுதினேன்னா, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் அப்படின்ற டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டார் ஃபண்டோட டோட்டல் ரிசர்வ்ஸையும் கேபிட்டலையும் ஆட் பண்ணி வர்றது தான் என்னது ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போது இந்த ரிசர்வ்ஸ் ப்ளஸ் கேபிட்டலுக்கு இன்னொரு பேர் என்னது ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட், ப்ரொப்ரைட்ரி ஃபண்டு. அப்போ ப்ரொப்ரைட்ரி ஃபண்டோட ரேஷியோ என்ன நமக்கு தெரியும் இல்லையா. ப்ரொப்ரைட்ரி ஃபண்டோட அமௌண்ட் என்னன்னு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ ப்ரொப்ரைட்ரி ஃபண்டு கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 75,000. அப்போ 75,000 அப்படின்றது 3 பங்கு கண்டுபிடிச்சோமா. 3 பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சால் நம்ம இந்த 2 பங்கு எவ்வளோ 1 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ நான் இப்போ ரிசர்வ்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 3 பங்கு அப்படின்றது 75,000. அப்போது 1 பங்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு 25,000 கிடைக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். இதே மாடல் தான். ஓகே, ஸோ பிகினிங்கில் இருந்தே இதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. 3 பங்குன்றது 75,000 அப்படின்னா 2 பங்குன்றது எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணுங்கள். 50,000 அமௌண்ட் கிடைக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே என்ன பண்ணிட்டோம், போட்டுட்டோம் இல்லையா சம்மில். இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார்ஸ் ஃபண்ட்ஸு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து காலம் எடுத்து எழுதிடுறேன். நம்ம ஏற்கனவே புக்கில் பார்த்தோம் இல்லையா, பர்டிகுலர்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. ஓகே, ருப்பீஸ் காலம் அண்ட் ருப்பீஸ் காலம் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். நான் பிரிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஃபார்மேட் படி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் அப்படின்றது லயபிலிட்டிஸை வச்சு நான் சொல்ல போகிறேன், ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகே, இதை வச்சு தான் நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட்ஸ். ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட்ஸ் அப்படின்றது ஃபண்ட்ஸ், ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட். ஓகே, ஸோ அதோட டோட்டல் என்ன, ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் டோட்டல், ப்ரொப்ரைட்டார்ஸ் ஃபண்ட்ஸ் டோட்டல் இங்கே போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, என்னென்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அதை எடுத்து எழுதலாம். ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000, ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ ரிசர்வ்ஸ் 25,000, ஷேர் கேபிட்டல் 50,000 எடுத்து எழுதிக்கிறேன். நான் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணல, அப்படியே எழுத ஆரம்பித்தேன், கோடெல்லாம் போடலை இன்றைக்கி. 75,000. ஓகேவா. ஸோ இதோட டோட்டல் முடிஞ்சது. ப்ரொப்ரைட்டார் ஃபண்டோட டோட்டல் 75,000. இது லயபிலிட்டிஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிட்டோமா. அடுத்து நான் எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அசட் சைடு. அசட் சைடை நான் எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அசட்ஸோட நேமை வந்து எடுத்து எழுதிக்கணும். ரெப்ரசன்டட் பை ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்ஸுக்கு நான் நேம் கொடுக்குறேன், ஏ அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அப்படின்றது பாருங்கள். ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து நமக்கு 45,000 கண்டுபிடிச்சோம். ஸோ 45,000 எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு சொன்னேன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லையா. ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது என்னென்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லையா. ஸோ கரண்ட் அசட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன், கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னன்றதை எடுத்து எழுத போகிறேன். ஸோ கரண்ட் அசட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் சம்மில். ஓகே, ஸோ நீங்கள் மொத்த கரண்ட் அசட்ஸோட டோட்டலை போட்டுக்கலாம் 1,60,000. அப்படி இல்லைன்னா நான் இந்த கரண்ட் அசட்ஸ்லேருந்து ஸ்டாக் நம்ம கண்டுபிடிச்சதுனால அதை தனியாகவும் இவ்வளோ ஸ்டாக்குன்றதை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் காட்டலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் அசட்ஸை வந்து டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 1,60,000. அந்த 1,60,000ல் ஸ்டாக்கை விட்டுடுறேன். ஏன்னா ஸ்டாக்கை நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் காட்டலாம் இல்லையா. ஸ்டாக் வந்து 48,000.
ஸோ இதில் தனியாக காட்டுறதுனால இதிலேருந்து எடுத்துடுறேன். 1,60,000லேருந்து 48,000 நான் எடுத்துட்டேன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கரண்ட் அசட்ஸ் அப்படின்றது லிக்யூட் 1,12,000. ஓகே, இதுக்கு பேர் லிக்யூட் அசட், கரண்ட் அசட்ஸ் கிடையாது. 1,12,000 கரண்ட் அசட்லேருந்து ஸ்டாக்கை மைனஸ் பண்ணால் லிக்யூட் அசட் தான் இல்லையா? ஸோ லிக்யூட் அசட் ப்ளஸ் ஸ்டாக் தான் கரண்ட் அசட்ஸ். ஸோ இது போட்டாச்சு. இப்போ இதோட டோட்டல் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,60,000 டோட்டல் கரண்ட் அசட். நம்ம பார்த்தா அதே 1,60,000 தான். ஓகே, அதை நான் தனியாக பிரித்து போட்டிருக்கேன், லிக்யூட் அசட் ஸ்டாக்குன்னு. அடுத்து கரண்ட் லயாபிலிட்டி. நம்ம கரண்ட் லயாபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 80,000. வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ 80,000ன்னு எழுதிக்கிறேன். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைச்சது ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயாபிலிட்டி இல்லையா? எவ்வளோ மைனஸ் பண்ணால் 1,60,000லேருந்து 80,000 மைனஸ் பண்ணால் 80,000. ஃபார்மேட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பின்னு நேம் கொடுத்துடணும். இதை அடுத்து நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு எழுதணும். இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா A + B. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நான் பின்னு கொடுத்துட்றேன் நேம். இப்போ நான் அடுத்து கண்டுபிடிக்க போகிறது கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்றது என்னென்னா A + B. நான் ஏற்கனவே ஏன்னு எதுக்கு பேர் கொடுத்துருந்தேன்? ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கு. பின்றது இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் 80,000. ஸோ 45,000 + 80,000. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன், 1,25,000. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டில் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் நம்ம என்ன பண்ணணும்னா லாங் டேர்ம் டெப்டை மைனஸ் பண்ணணும். லாங் டேர்ம் டெப்ட்டுன்றது நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெஸ் பண்ண போகிறோம் லாங் டேர்ம் டெப்ட்டு. லாங் டேர்ம் லோன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டெப்ட்டு 50,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1,25,000லேருந்து 50,000 நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் இங்கேயுமே 75,000 தான். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் ஃபண்ட் நீங்கள் லயாபிலிட்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணாலும் 75,000. இல்லை உங்களோட அசட்ஸை இந்த மாதிரி ஃபிக்ஸட் அசட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்னு போட்டு லாங் டேர்ம் லோனை மைனஸ் பண்ணால் இதுவுமே 75,000. ஓகேவா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் ஃபண்ட் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.